ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய கடைசி சம். இந்த தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கடைசி சம், இதோட யூனிட் 3 முடியுது. ஓகே, இதுதான் இருக்கக்கூடிய லாஸ்ட் சம், 20th சம். கொஷின் பாருங்கள். ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க, சிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டி கேட்டிருக்காங்க. டிங்கிற ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சச் தட் சிடி மைனஸ் ஏபிசி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சிடி மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சிடி ஈக்குவல் டு இந்த ஏ மைனஸ் ஏபி இங்கே போகும்போது ப்ளஸ் ஏபி ஆயிரும். அப்போ சிடிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஏபிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம டி மேட்ரிக்ஸ் கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க அப்படின்னா டி தெரியாதனால அதை வந்து நான் ஒரு 2x2ல் நம்மளுக்கு தெரியாத எலமெண்ட் ஏபிசிடி அப்படின்னு போட்டு எடுத்துக்கலாம். டேக் தான். ஓகேவா? நம்மளாம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ டிங்கிற மேட்ரிக்ஸ் இதை வச்சாச்சு அப்படின்னா ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், இப்போதைக்கு டி தெரியும். ஆனால் இந்த டி மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு, அந்த கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு சிடி கண்டுபிடிக்கலாமா? ஸோ சி இன்ட்டு டி கண்டுபிடிப்போம். சி மேட்ரிக்ஸ் என்னது? 3 6 1 1. டிங்கிற மேட்ரிக்ஸ் தெரியாது, ஏபிசிடின்னு வச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 3a + 6c. அதே மாதிரி 3b + 6d, 1a + c 1c, 1b + d. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய சிடி மேட்ரிக்ஸ். இதே மாதிரி ஈக்குவேட் பண்ணணும். இதை தான் ஏபி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். ஏ என்னது? 3 0 4 5. பி என்னது? 6 3 8 5ன்னு இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 × 6 18 + 0, 3 3s are 9 + 0, 0 × 5 0 தான். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 24 + 40, 4 3s are 12 + 25. ஆட் பண்ணலாமா? ஸோ 18, இங்கே 9, இங்கே 64 37. இதுதான் ஏபி மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இந்த சிடியையும் ஏபியையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணும்போது சிடிக்கு பதிலாக 3a + 6c, 3b + 6d, இங்கே a + c, இங்கே b + d. இது கூட எதை ஈக்குவேட் பண்ண போகிறோம்? 18 9 64 37. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது இந்த சேமாக இங்கேயும் ஏசி இருக்குது, இங்கேயும் ஏசி இருக்கிறதுனால இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவேட் பண்ணி இங்கே பிடி அப்படிங்கிறது இங்கேயும் பிடி சேமாக இருக்கிறதுனால இதை 2 ஈக்குவேஷனை இந்த 2 எலமெண்ட் ஈக்குவேட் பண்ணி 2 ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா, அது 2ஐயும் கம்பைன் பண்ணி பிடி கண்டுபிடிக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3a + bc = 3a + bc எதுக்கு ஈக்குவல்? 18க்கு. அப்போது இங்கே a + c அப்படிங்கிறது 64க்கு ஈக்குவல். அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது கேன்சல் ஆகும். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். 3a + bc = 18. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஸோ 3a + இது பிசியில் 6c 6. ஓகேவா? = 64 × 3 192 வருது. ஓகே ஓகே, இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது கேன்சல். இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 6லேருந்து 3 போயிடுச்சுன்னா 3c = 192லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய நம்பர் மைனஸ். இப்போ 174. அப்போது சி வேணும்னா -174/3 என்ன வரும்? 5 8.
ஸோ சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, -58ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே இதே மாதிரி அடுத்தது போகலாம். சியை கொண்டு போய் ஏல செகண்ட் ஈக்குவேஷன்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 64. அப்போது ஏ மைனஸ் 58 ஈக்குவல் டு 64. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 58ன்னு ஆயிரும். அப்போ ஏ என்ன கிடச்சிரும், 122ன்னு கிடச்சிரும். இதுதான் ஏ அண்ட் சி கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஏபிசிடி 4 தெரிஞ்சால் தான் டிங்கிற மேட்ரிக்ஸை நம்மளால் எடுத்து எழுத முடியும். இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ பி அண்ட் டிக்கு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ப்ளஸ் 6d ஈக்குவல் டு 9. இது தேர்ட் ஈக்குவேஷன். b ப்ளஸ் d ஈக்குவல் டு 37. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். 3b ப்ளஸ் 6d ஈக்குவல் டு 9. ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ 3b ப்ளஸ் 3d ஈக்குவல் டு, ஸோ 37ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 111 வருது. இப்போ இதை மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். இதையும் மைனஸ் பண்ண போகிறோம், இதையும் மைனஸ் பண்ண போகிறோம். இது 3dன்னு வந்துடும். இங்கே வந்து 9 மட்டும்தான் போகுது. 102. ஸோ d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 102/3. அப்போ d என்ன வருது, -34. ஸோ இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக b கண்டுபிடிச்சிடலாம். b ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு 37. ஸோ டிக்கு பதிலாக -34 ஈக்குவல் டு 37. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 37 ப்ளஸ் 34. அப்போ b என்ன வரும், 71. ஸோ இப்போ பியும் டியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியும். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் டி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். டி இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ், அதான் நம்மளுக்கு ஆன்சர் சிடி இல்லையா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ என்ன வேல்யூ, 122. பி என்ன கிடச்சிருக்கு, 71. சி என்ன கிடச்சிருக்கு, -58. டி என்ன கிடச்சிருக்கு, -34. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். டி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டின்னு தான் கேட்டிருக்காங்க. நம்ம டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். இவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு சிடி ஈக்குவல் டு ஏபின்னு எடுத்துகிட்டு சிடி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஏபியும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒன்றாவது எலமெண்ட்டையும் இந்த காலமில் உள்ள 2 எலமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணி ஏசி கண்டுபிடிக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதை சால்வ் பண்ணும்போது பி அண்ட் டி கிடச்சிருது. ஸோ நம்மளால் டி மேட்ரிக்ஸ் ஈஸியாக எழுதிட்டோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.